இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான தக்காளி தொக்கு தான். அதுக்காக நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், தக்காளி 3 தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை நம்ம சூடு பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. தக்காளி தொக்குக்கு எண்ணெயில் வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம். தக்காளி தொக்குக்கு நம்ம எப்போவுமே வெந்தயம் கொஞ்சம் போடணும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போடும்போது வெந்தயம் போட்டுக்கோங்க. அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு, நான் ஒரு 6-7 பூண்டு உரித்து வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நான் கட் பண்ணி வச்சுருந்தது ஒரு பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தொக்குக்கு. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கணும். கீழே அடி பிடிச்சிடாமல் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்குற டைமில் நம்மளோட தக்காளியை கட் பண்ணிக்கலாம். என்னோடய தக்காளி நல்லா பழுத்து இருந்தது, ஜூஸ்லாம் வெளியில் வந்துடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட நான் கொஞ்சமாக ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே நான் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். அதுக்காக இது கூடவே நான் சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு அதை வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். சீக்கிரமாக இந்த மாதிரி வதங்கி வரும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா அடி பிடிக்காமல் பார்த்து கிண்டிக்கோங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுனதுனால கீழே அவ்வளோ ஈஸியாக அடி பிடிக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் அப்படியே எண்ணெயிலே சேர்த்து வதக்கணும். தண்ணி உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஊற்றாமல் தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டே வாங்க. ஒரு பாயிண்டில் நல்லா எல்லாமே பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அதாவது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இது நீங்கள் சாதத்துக்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது நீங்கள் இன்றைக்கி செஞ்சு வச்சிங்கன்னா நாளைக்கும் இருக்கும். லைட்டாக புளி மட்டும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நாளைக்கும் உங்களுக்கு வரும்.